அனைவருக்கும் வணக்கம். ரிட்டன் கிஃப்ட் மேக்கிங் நம்ம யூடியூப்போட மேக்கிங் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணி வர்ற அனைவருக்கும் நன்றி. இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, நீங்கள் டெய்லர் தானே? ஆமான்றவங்களுக்கான பதிவு. இப்போ நிறையா பேர் டெய்லரிங் கற்றுக்குறீங்க. கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு புரிதலோடு தானே டெய்லரிங் கற்றுக்கிட்டு வெளியே வந்திருப்பீங்க. ஒரு 30 செகண்ட் நான் உங்களுக்காக ஒதுக்குறேன். நீங்கள் கண்ணை மூடிக்குங்க, இமேஜினேஷன் பண்ணுங்கள். வாய்ப்பு இதெல்லாம் சொல்கிறேனே அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக கண்ணை மூடிக்கி இந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட பஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு 30 செகண்ட் யோசிச்சுட்டு எதுக்காக டெய்லரிங் கற்றுக்கிட்டு வெளியே வந்தேன் அப்படின்றத நீங்கள் உடனே வாய் விட்டு சொல்லிடுங்க. அந்த 30 செகண்ட் யோசிச்சுட்டு வாய் விட்டு சொல்லிடுங்க. இதில் எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணத்தான் அப்படின்ட்டு உங்கள் வாய் விட்டு சொல்லிடுங்க? சொன்னால் உங்களுக்கு நன்றி. இருந்தாலும் எத்தனை பேர் சொல்லிடுங்க? டெய்லரிங் கற்றுக்கிட்டால் பிஸ்னஸ் பண்ணலாங்க. சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம். டெய்லரிங் கற்றுக்கிட்டு வெளியே வரீங்களா? வெளியே வந்தோடனே நீங்கள் வந்தோடனே உங்கள் கான்செப்ட் என்னவாக இருக்கும்? ஒரு மிஷினை வாங்கி வீட்டில் போடணும். வீட்டில் போட்ட உடனே என்ன செய்யணும்? ஜாக்கெட் பிட்டு வந்தால் தைச்சி கொடுக்கணும். சேலை வந்தால் ஓரடிச்சு கொடுக்கணும். கைலி வந்தால் ஓரடிச்சு கொடுக்கணும். சுடிதார் வந்தால் தைச்சி கொடுக்கணும். இல்லை சுடிதார் வந்தால் ஓரடிச்சு கொடுக்கணும். நைட்டி வந்தால் ஓரடிச்சு கொடுக்கணும். இந்த இவ்வளோ ஒரு கேள்வி கொடுத்து இல்லையா? இதில் எங்கேயுமே பதில் இல்லை. பார்த்தீங்களா? எல்லாமே வந்தா அப்படி தான் இருக்கும். அதுக்காகவா நம்ம போய் டெய்லரிங் கற்றுக்குறோம், மிஷின் வாங்கி போட்டிருக்கோம்? ஒவ்வொருத்தவங்க ஒரு மிஷினை அப்படியே லவ் பண்ணுறேன் அப்படி இப்படி சொல்கிறாங்க. அந்த மிஷினை பற்றி பயங்கரமாக வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அந்த மிஷின் தங்கம்டா உசுருடா அப்படிலாம் சொல்கிறாங்க. பட்டு அந்த மிஷினு உசுருன்னு தெரிஞ்ச நீங்கள் அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குன்றதை ஏன் தெரிய மாட்டேங்கிறீங்க? இப்போ டெய்லரிங் கிளாஸு போகிறீங்க. போயிட்டு வெளியே வரும்போது நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு வெளியே வந்தீங்க? இதை கற்றுட்டு வந்தீங்களா? ஒரு சுடிதாருக்கு பேட்டர்ன் போட்டு கட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? ஒரு சுடிதார் பேட்டர்ன் போட்டு கட் பண்ண தெரியுமா? வாங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்குவோம். ஒரு 3 சைஸ் அளவு பேட்டர்ன் எடுப்போமா? 38, 40, 42 இப்படி ஒரு பேட்டர்ன் எடுப்போம். அதுக்கு எவ்வளோ மீட்டர் துணி வாங்கணும்? அது எப்படி ஸ்டிச் பண்ணணும்? நம்ம மட்டும் ஸ்டிச் பண்ணால் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? நமக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம வாய்ப்பை உருவாக்கணும்னா என்ன செய்யணும்? உருவாக்கி கொடுக்கணும்னா யார் கொடுக்கணும்? எப்பயுமே வந்தால் கிடையாது, கொடுக்கணும். அப்போ நம்ம தான் ஒரு பிஸ்னஸோட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். 4 பேருக்கு கொடுக்கணும். அந்த கான்செப்டில் போங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேட்டர்ன் போடுங்க, துணி வாங்குங்க, கட் பண்ணி கொடுத்து வாங்குங்க. அடுத்து சேல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன்ல. ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம தான் ட்ரையே பண்ணுறது இல்லையே. லைக் கூட போட மாட்டான், ட்ரையா அப்படின்ற மாதிரி இருக்குது. வீட்டிலேருந்தே சேல் பண்ணலாம். சின்ன கடை வச்சு சேல் பண்ணலாம். இல்லை 4 கடையை அப்ரோச் பண்ணி சேல் பண்ணலாம். எங்கேயுமே கிடைக்கலையா? நான் சொல்கிறேன், அங்கே கொடுங்க, சேல் பண்ணலாம். முதல் நம்ம பிஸ்னஸ் மேனாக மாறணுங்க. பிஸ்னஸ் மேனாக மாறினாதான் ஒரு மிஷின் வாங்கணும் இல்லையா? இது நமக்கு எவ்வளோ உயிர் கொடுக்குதோ
நாம் இதுக்கு ராஜாவோ ராணியாவோ தெரியணும். நமக்காக இது ஆடுது இல்லையா, நமக்காக இது ஓடுது இல்லையா, அப்போ நாம் எப்படி இருக்கணும்? வந்தான்ற கேள்விக்குறியோடு உட்காரக்கூடாதுங்க. எப்படி உட்காரணும்? கொடுக்குறது தான் நம்ம வேலை, கொடுக்குறது தான். இதெல்லாம் எப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி? ட்ரை பண்ணி தான் பார்க்குறவங்க தொடர்ந்து என் கூட பயணிங்க. முதல் கான்செப்ட், பேட்டர்ன் வெட்டுவது எப்படி, துணி எவ்வளோ வாங்குறது, எப்படி பீஸ் கணக்கில் கொடுக்குறது, அதை எப்படி மார்ஜின் வச்சு சேல் பண்ணுறது. சின்னதாக யோசிங்களேன். நம்ம ஒரு டெய்லரிங் கற்றுக்கிட்டு வந்திருக்கோம், ஒரு துணியை வாங்குகிறோம், தைக்கிறோம், இல்லை யாராவது கொடுக்குறாங்க, தச்சு கொடுக்குறோம். இதோட ஒரு காஸ்ட் வைஸ் யோசிச்சு பாருங்களேன். இதை காட்டி கம்மியாக கடைக்காரனே கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? ஏன்னா அவன் பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுக்கு ஒருத்தன் கொடுக்குறான். யார் அவங்க? நாம தாங்க, நீங்கள் தாங்க, நாங்கள் தாங்க, நாம தான். இந்த வாய்ப்பு எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஹாப்பியாக லைஃப்பை கொண்டு போங்க. எல்லாருக்கும் முதலடி வெற்றியாக அமையுதாங்கன்னா தெரியாது, எடுத்து வச்சு தான் பார்ப்போமே அப்படின்ற இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பயணிங்க. நாமளும் சந்தோஷமாக இருப்போம், சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக இருக்க வைப்போம். நன்றி, வணக்கம்.